ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருக்குமே ஒரு தவறான கண்ணோட்டம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு 500 கோடி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஹீரோஸ்க்கு ஹீரோயினுக்கு இவங்களுக்கு வந்து நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 200 கோடி 150 கோடி 300 கோடின்னு வாங்குறாங்க. அதனால மிச்ச காசை வச்சு டேரக்டர் படம் எடுக்கிறதுனால குவாலிட்டியான படம் வரதில்லை. அப்படி இவ்வளவு காசை வச்சு என்ன பண்றாங்க இந்த நடிகர்கள்லாம் அப்படின்ற கோபம் எக்கச்சக்கமா வந்திருக்கு. ஓகே, அவங்க வாங்குறாங்க அப்படியே வச்சுக்குவோம். அதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னா, ஒருவேளை இதை வச்சு 4 பேர் ஹெல்ப் பண்ணலாமே, 4 பேர் படிக்க வைக்கலாமே, இல்ல யாருக்காவது முடியாதவங்களுக்கு உதவி பண்ணலாமே அப்படின்ற நம்ம தாட்டு நமக்குள்ள வந்தது அப்படின்னா, அந்த மாதிரி எந்தெந்த நடிகர்கள் செய்யறாங்க கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும் சொல்ல போனோம் அப்படின்னா. ஏன்னா அவ்வளவு கம்மியா தான் இருக்காங்க. அது வந்து அவங்களோட விஷன், அவங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னு அவங்க பண்ணலாம். நம்ம யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒருத்தர் ஒரு ஹீரோ, நிறைய சம்பளம் வாங்குற ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். அவரு இப்போ அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சரவண சிவகுமார். யாருன்னு தெரியலையா? டவுட்டா இருக்கா? இன்னொன்று நான் சொல்றேன். அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு தான் இது எல்லா நன்மையான செயல்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஓரளவு கெஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாராலையும் அன்பா அழைக்கக்கூடிய சூர்யா சிவகுமார், நடிகர் சூர்யா சிவகுமார், இவர் தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷனை வச்சு நல்ல பேரை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறது, நிறைய பட்டதாரிகள் உருவாக்குறது அப்படின்னு எக்கச்சக்கமான நல்ல விஷயம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. அவரை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பேச போறோம். நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம எஸ்கே டெலிவிஷன். அகரம் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் யாரு? உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நடிகர் சூர்யா அவர்கள் தான். நடிகர் சூர்யாவும் அவருடைய மனைவி, இவங்க 2 பேரும் தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷனை வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் முடிஞ்சிருச்சு அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி. 15 வருஷம் முடிஞ்சிருச்சு. 15 வருஷமா அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சு, இது எவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம் இல்ல? ஒரு கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து, அதாவது ஜோதிகா தான் இவரோட மனைவி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஜோதிகா, சூர்யா, இவங்க 2 பேருமே ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே ஒரு பீக்ல இருக்கிறவங்க. ஜோதிகா அவங்கலாம் நடிச்சப்பெல்லாம் ஒன்னான பீக்ல இருந்தாங்க. அவங்கலாம் நிறைய படங்கள் அவங்களுக்கு சைன் பண்ணாங்க. அப்புறம் சூர்யா வந்து பார்த்தோம்னா அவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ், கேர்ள் ஃபேன்ஸா சொல்லவே வேணாம். சூர்யான்னு எழுதினாலே போதும், போய் 10 நிமிஷம் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அவங்களுக்கு பசங்கள்லையும் இருக்காங்க. எக்கச்சக்கமான சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ட்விட்டருக்குள்ள போறப்பே தெரியுது சூர்யாவுக்கு வந்து எவ்வளவு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதனால இவங்க 2 பேருமே ஒரு பீக்ல இருக்காங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. கரெக்டா நம்ம சூர்யாவும் நடிகை ஜோதிகா இவங்க 2 பேரும் எப்ப காதல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பூவெல்லாம் கேட்டுப்பார் இந்த படத்துல இருந்து இவங்களோட காதல் கதை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சேர்ந்து காக்கா காக்கா அப்படின்னு எக்கச்சக்கமான படம் வந்து இவங்க ஜோடியாவே நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரோட பேரு நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப தமிழ் சினிமால வந்து எத்தனை ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணி இன்னுமே டைவர்ஸ் ஆகாம அந்த அவங்க மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இப்ப நிறைய விஷயம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஏகப்பட்ட நடிகர்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகுது எக்கச்சக்கமான நியூஸ் கேட்டுட்டு இருக்கோம்ல. ஆனா இவங்க 2 பேருமே 15 வருஷமா, கிட்டத்தட்ட அவங்க மேரேஜ் வந்து நடந்தது எப்போ அப்படின்னா 2007 நடந்தது. இத்தனை வருஷமா ஒன்னா 2 பேருமே சேர்ந்து இந்த ஒரு நற்செயலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்ல? இவங்க 2 பேருக்கும் 2007 வந்து கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 பேரும் சேர்ந்து தான் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா சாய்ராம் காலேஜ்ல நடந்த இந்த ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, அகரம் ஃபவுண்டேஷன்ல வந்து யாரெல்லாம் வந்து பட்டதாரியா இருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நடிகர் சூர்யா, அப்புறம் அவரோட மனைவி ஜோதிகா, அப்புறம் தேவ், அப்புறம் வந்து தியா, இவங்க 2 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா அவங்களோட புதல்வன் புதல்வி, அதாவது சன் அப்புறம் டாக்டர். அதுக்கப்புறம் நடிகர் கார்த்தி, இவங்களுமே இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல பேசின சூர்யா வந்து ரொம்பவே கண் கலங்கி இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு இப்ப நீங்களே பாருங்களேன், இப்ப நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க, ஒருத்தர் வந்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு அந்த பீக் லெவல்ல இருக்கான், ஒரு மேல இருக்கான், நல்லா சம்பாரிச்சு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து ஒன்னாலதான் அதை செஞ்சேன், ஒரு நார்மலா ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒன்னாலதான் அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அப்படியே புல்லெல்லாம் அரிக்கும்ல. அந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 17 டாக்டர்ஸ் வந்து இவரு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னா படிக்க வச்சிருக்காரு. 17 டாக்டர்ஸ், எக்கச்சக்கமான கிராஜுவேட்ஸ், ஏகப்பட்ட பேர் கூகுள்ல வேலை பார்க்குறாங்க, டிசிஎஸ்ல அப்படின்னு எக்கச்சக்கமான பேரை வந்து இவர் தயாரிச்சிருக்காரு. அதாவது இவர் படிக்க வச்சிருக்காரு. இதுல வந்து என்ன அவர் கிடைச்சிட போகுது சூர்யாவுக்கு? ஏன்னா அவர் சம்பாதிச்சிட்டு இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, தான் மட்டுமே வச்சுக்கலாம், தான் மட்டுமே செலவு பண்ணலாம், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம 4 பேர் நல்லா இருக்கணும், 4 பேர் படிக்கணும், படிக்கவே முடியாத நிறைய பேரை படிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சது வந்து யாரால இது முடியும்? நம்மளாம் யோசிப்போம், ஆனா நம்ம செய்வோமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். நீங்க செய்வீங்களா? அதை செய்வேண்டா அப்படின்னு நீங்க சொல்லலாம், அங்கேருந்து கமெண்ட்ஸ்ல நான் செய்வேண்டா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ரியாலிட்டிக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்துக்கிறதுக்கே யாராவது ஒருத்தர் வேணும்.
இதை நம்ம எங்க 4 பேரை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி எத்தனை பேர் செய்யறாங்க, ரொம்பவே விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். முன்னாடியே சொன்னல, நன்மை செய்யறாங்க, சினிமாவில் சம்பாரிச்சு நன்மை செய்யறாங்க அப்படின்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லாம செய்யலாம், நான் அதை செய்யறேன் அப்படின்றத சொல்லாம செய்யலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்களே உங்க ஸ்கூல்லையோ உங்க காலேஜ்லயோ இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க கூட படிக்கிறவங்கள்ட்ட யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா அகர ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஒரு மாணவனா கண்டிப்பாவே இருப்பான். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா என் கூட ஒரு பையன் வந்து படிச்சான், அகர ஃபவுண்டேஷன்ல படிச்ச ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட வந்து அகர ஃபவுண்டேஷன் அப்படின்னா எனக்கு சுத்தமா தரல. அதுக்கப்புறம் பசங்க தான் சொன்னானுங்க, இந்த மாதிரி அகர ஃபவுண்டேஷன் வந்து சூர்யா நடத்திட்டு இருக்காரு, இதுல வந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவர் வழிப்படையில இவரோட காசு போட்டு படிக்க வைக்கிறாரு, எக்கச்சக்கமான பேர் வந்து இன்னும் மேல போயிட்டு இருக்காங்க அப்படின்றது. இந்த நிகழ்ச்சியை நான் ஃபுல்லா பார்த்தேன், கிட்டத்தட்ட நானே வந்து அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அழுகலைன்னா உங்க மனசு கல்லுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு சொல்ல வார்த்தைகளே இல்லை, எனக்கு வார்த்தையே வரமாட்டுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு மேம் ஒருத்தவங்க பேசினாங்க, ஒரு பொண்ணு பேசினாங்க, அவங்க வந்து டிசிஎஸ்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம், கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்களாம். அவ்வளோ ஏழ்மையான ஒரு பொண்ணு இப்போ அகரம் ஃபவுண்டேஷன்ல படிச்சு இப்போ டிசிஎஸ்ல வேலை பார்த்து ஒரு ஆக்சுவலா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். அவங்க எக்கச்சக்கமான குழந்தைங்களும் சரி, எக்கச்சக்கமான மாணவர்களும் சரி, காசு இல்லாம படிக்கிறத விட்டுட்டு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா சூர்யா இப்படி பண்ணதுனால ஏகப்பட்ட பேருக்கு வந்து கல்வி கிடைச்சிருக்கு அப்படின்னு, கல்வி தந்தை அப்படின்னு இவரை நம்ம சொல்லலாம் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காவே சொல்றேன். இவ்வளவு பேர் படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா சும்மா கிடையாது. இப்போ அகரம்ன்றது உலகம் ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கு, அகரம் அப்படின்னாலே உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. ஓகே, சூர்யா வந்து என்ன பேசினார் அப்படின்னா, அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா இவ்வளவு பேர் வந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னும். இப்போ அதை படிச்சுட்டு இப்போ நல்ல வேலையில ஜாப்ல இருக்காங்கல்ல அந்த மாணவர்கள், அவங்க வந்து இப்போ அகரம் ஃபவுண்டேஷனுக்காக அவங்களோட சேரிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பணம் கொடுக்குறாங்க. இப்போ எதுக்குன்னா ஃபவுண்டேஷன் நீங்க ரன் பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட ஷேரை கொடுக்குறாங்க. இது புரியுது அவங்களுக்கு எப்படின்னு? அவங்க படிச்சுட்டு போனவங்க வந்து இவங்களுக்காக இப்ப படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பணம் கொடுக்குறாங்க. எப்படி சொல்றது, தான் இங்க படிச்சேன் மத்தவங்களும் படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்குல்ல. இது வந்து எப்படி எனக்கு இப்ப சொல்றப்ப எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான விஷயம், இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறப்பதான் மனித நேயம் கொஞ்சமாவது இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி நடிகர் கார்த்தி இதுல வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லல. நடிகர் கார்த்தி இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா அப்படின்றது எனக்கு தெரியல. நடிகர் கார்த்தி வந்து உழவன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு தனி ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. எனக்கே இது வந்து புதுசு. அந்த நிகழ்ச்சி பாக்குறப்ப எனக்கே தெரியுது, உழவன் சொல்லி இவர் தனியா வச்சிருக்காராமா. அதுவும் யாரை பார்த்து? நடிகர் சூர்யா தனது அண்ணனை பார்த்து வந்து ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளும் வைக்கணும், நம்மளும் ஊருக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு இவருமே ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. அவர் ஆக்டர் சூர்யா அவரோட ஃபேமிலியே வந்து ஒரு மாதிரி ஹம்பிளான ஃபேமிலியா இருப்பாங்க, ஒரு மாதிரி எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனசோட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே சேர்ந்து ஏன் அவரையும் உழவன் தனியா வச்சிருக்காரு, இதோட சேர்ந்தே வைக்கலாமே அப்படின்னா அது என்ன விஷயம் தெரியல. இவர் தனியா வந்து உழவன் ஃபவுண்டேஷன், இவங்க வந்து அகர ஃபவுண்டேஷன். ஆனா 2 பேருமே சேர்ந்துதான் வந்து மொத்தமா ஒரு அமௌண்ட் போட்டு எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து முக்கியமா மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஜோதிகா வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதான். இப்பெல்லாம் எங்கங்க பெத்த அம்மாவுக்கு 2 இட்லி வாங்கி கொடுக்க கூட பொண்டாட்டிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற காலம் போய் இப்ப அந்த காலத்துல தான் நம்ம இருக்கோம். யாருக்கா உதவி பண்ணணும் அப்படின்னா இப்ப கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டிட்ட கேட்டுதான் அது பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா இப்போ அந்த ஜோதிகா இருக்காங்கல்ல, அதாவது நடிகை ஜோதிகா வந்து சூர்யா வந்து எப்பப்பெல்லாம் உடஞ்சு விழுகிறாரோ, இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் எப்படி ரன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு எப்பப்பெல்லாம் யோசிக்கிறாரோ அப்ப எல்லாமே நடிகை ஜோதிகா வந்து நம்ம என்னைக்குமே பணத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. நம்ம வந்து நம்ம சந்தோஷத்துக்காக மற்றவங்களுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், கண்டிப்பா அதுக்கான பணம் வரும் அப்படி நிக்கிறதுல 15 வருஷமா அவர் மோட்டிவேட் பண்ணி 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 இப்ப இந்த இடத்துல அகரம் ஃபவுண்டேஷன்ன்றது ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நடிகர் கார்த்தி வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு, ஓகே, அடுத்து சூர்யா உதவி செஞ்சுட்டு இருக்காரு, அப்புறம் வந்து சூர்யாவோட மனைவி வந்து ஜோதிகா உதவி செய்யறாங்க. இதை எல்லாமே தாண்டி சூர்யா அவங்க 2 பேரோட குழந்தைங்க இருக்காங்களா, அதாவது தேவ் தியா, இவங்க 2 பேருமே வந்து அவங்களோட பாக்கெட் மணில இருந்து மந்த்லி அகரம் ஃபவுண்டேஷனுக்காக இவங்க தனியா ஒரு ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களாம். இது இந்த மாதிரி மனசு வந்து எத்தனை பேருக்கு வரும் அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு ஃபேமிலியே மொத்தமாவே சேவை செய்யணும் அப்படின்றத இறங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சூர்யா சிஎம்க்கு நிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தலைவர்லாம் தூக்கி போட்டு இவரு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இப்ப 15 வருஷமா இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இவர் சிஎம்மா வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, ராகவராலன் சார் இருக்கட்டும், ஊனமுற்றவங்களுக்கு வந்து முன்னாடியில இருந்தே வந்து அவரு கொடுக்க வேண்டிய முயற்சியை கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து சிஎம்ஐ எல்லாருக்கும் உதவி செய்ய போறேன் அப்படின்னு ஒரு தலைவர் வந்து உள்ள வந்திருக்காரு. அது என்னன்னு தெரியல. ஆனா அவரும் உதவி பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம், நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம்னாலதான் அந்த ரீசன் வந்து நமக்கு தெரியும். அதான் நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்னல, விரல் விட்டு சொல்ற அளவுக்கு நிறைய ஆக்டர்ஸ் வந்து
உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இப்போ நம்மளே நல்லா சம்பாதிச்சோம் அப்படின்னா பணம் தான் நினைப்போம் இல்லையா? பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாதான் கொஞ்சமாச்சும் மனித நேயம் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க. இதான் ஒரு உலக நீதி, இதான் ஃபேக்ட். நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா தான் அது ஹியூமனிட்டி இன்னும் இருக்கு. இப்போலாம் ஹியூமனிட்டி எங்க இருக்கு அப்படின்னா இன்ஸ்டா வீடியோல தான் இருக்கும் ஹியூமனிட்டி எல்லாமே. ஏன்னா ஒரு நல்லது பண்றான் அப்படின்னா இங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிறானுங்க, அப்புறம் போய் நல்லது பண்றானுங்க, அப்படி பண்ணி லைக்ஸ் ஷேர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவு ஒரு கரெக்ட் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு லைக்குக்காக பண்றாங்களா இல்லை உண்மையிலே மனசாட்சி இது பண்ணி பண்றாங்களா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. ஓகே, மனசாட்சி படி பண்ணா ஓகே, இது வீடியோ எடுத்து பண்ணா அது வந்து என்ன அது அப்படின்னு நமக்கு புரியல. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி வேற யாராவது ஒரு நடிகையோ இல்லை ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ இல்லை உங்க ஊரை சேர்ந்த ஒரு ஆளா இருந்தாலும் சரி, இவங்க இந்த மாதிரி சேவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறத அவங்கள மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான உலகத்தில் நடக்கிற நியூஸ், நாட்டில் நடக்கிற நியூஸ், ஏன் நம்ம ஊர்ல நடக்கிற நியூஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேற எதுவுமே பண்ண வேணாம். கீழே எஸ்கே டெலிவிஷன் ஒரு சேனல் இருக்கும், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கனாலே டெய்லி என்னென்ன நடக்குதுன்ற ஃபுல் அப்டேட்டை நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். இத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம எஸ்கே டெலிவிஷன்.